அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆயுள் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். 6ஆம் இடம் குரு பகவானுக்கு உகந்த இடம் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவும் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். குரு பகவான் தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருவதால் உடல்நலம் பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் தங்களுக்கு ஏற்படலாம். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமாக இருந்தாலும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் மற்றும் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் தங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் நடைபெறும். தாங்கள் இதுநாள் வரை அவதிப்பட்ட நோய்களில் இருந்து படிப்படியாக விடுபட போகின்றீர்கள். குரு பகவான் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது இனிய பேச்சால் முக்கிய செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தாராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். திடீரென குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களில் சில அன்பர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளை நன்கு முறையாக கவனித்து வருவது நல்லது. அப்பொழுதுதான் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு சிக்கல்கள் வராமலும் மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமலும் இருக்க முடியும். நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்ள இயலும். குரு பகவான் தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் மற்றும் சில அன்பர்களுக்கு தொழில் மாற்றமும் நிகழும். தங்களது ஆற்றல்கள் நன்கு உலகிற்கு தெரிய வரும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் இல்லாமல் இருந்த அன்பர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு அயன சயன சுகபோக ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் சில அன்பர்களது வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இல்லாமல் இருந்து கோச்சார ரீதியாகவும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் அன்பர்களுக்கு மனைவியே கூட எதிரியாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் அவர்களுக்கு துன்பமானதாகவே இருக்கும். நண்பர்களிடத்திலும் வீணான தகராறு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் தற்சமயம் எக்காரணம் கொண்டும் புதிய தொழில்களை தொடங்குதல் கூடாது. தொழில் அமையும் வரை இருக்கும் தொழிலை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வேலையில் வீண் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடக்கூடாது. மாணவர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலமாகவே உள்ளது. நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வியாழக்கிழமை என்று சித்தர்களின் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்து வர உத்தியோகத்தில் உள்ள தடைகள் அகன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர்
செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தன லாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பெயர்ச்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று
குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.